என்ன அதுக்குள்ள புறப்பட்டிய? அரே வேதாச்சல், என்ன அநியாயம் இது! லட்சம் லட்சம் பணம் கேட்டான், சேட் கொடுத்தான். பார்ட்னர்ஷிப் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. லாபம் கொடுக்கும். லாபம் வந்தாதான் கொடுத்துருப்பேனே. இங்கதான் ஒரே நஷ்டமா ஓடிக்கிட்டு இருக்க. அரே ராம், ஹோட்டலுக்கு ஜல்சா மேலே நடக்கிறான். நிம்மன் நம்ம கிட்ட போய் சொல்றான். சேட் ஒரு டைப்பான ஆசாமிங்கோ. ஏன் சேட் இப்படி ஆத்திரப்படுற? அட சொல்ல மறந்துட்டேனே, கனகா உன்னை பார்க்கணும்னு போன் பண்ணாயா? வேண்டாங்க ஐயா, கனகாவும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். சேட்டுக்கு பணம் தான் வேணும். டேய், என்னடா கலாட்டா பண்ற? போடா வழிய. வேதாச்சல், நம்மளே போடா சொல்லுங்க. போதுங்கய்யா நிம்மல் சாவாசம். நமக்கு லாபம் வேணாம், பார்ட்னர்ஷிப் வேணாம். நம்ம பணத்தை திருப்பி கொடுத்தா போதுங்க ஐயா. குடுக்கல என்ன செய்வ? பகவான் பகவான், உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பைசா கூட வாங்குறேன். இனிமே உனக்கும் ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்மளை மோசம் பண்ற. நம்மள்கிட்ட பணம் வாங்கினதுக்கு ரெக்கார்டு இருக்குது. இனிமே சேட் நம்மளை வீட்டுல சந்திக்க மாட்டான், கோர்ட் மேலே சந்திக்கிறான். வேதாச்சல், நம்மள்கிட்ட நம்ம பணம் வசூல் பண்ணல. ராம்லால் கி பேட்டா மோகன்லால் இல்லை வரான். ராம்லால் की बेटा मोहनलाल இல்ல. செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கிய நீ யாரு? என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறியா? கெட் அவுட். கிட்ட வர சொல்றியா? ஸ்டூபிட். கட்டி பிடிக்க சொல்றியா? அப்பா யாரவன்? பைரவா. ஆவ் பாயா, யாரு அந்த குட்டி படா ஷாகா இருக்கா? ஷட் அப். பைரவா, என்ன இது? இது என் மகன். உன் மகன். உனக்கு இப்படி ஒரு அழகான மகன் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா, யாருக்கு அந்த காட்டு மிராண்டி? நமக்கு ரொம்ப வேண்டியவன். பார்க்கறதுக்கு முரடனா இருந்தாலும் பழகிறதுக்கு நல்ல, பழகிறதுக்கு ரொம்ப நல்லவன். இப்படிப்பட்ட மனுஷனோட நீங்க பழகிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. கோச்சுக்காத டார்லிங், உன் கண்ணு ஆப்பிள் மாதிரி செவந்து போயிடுது. நான்சென்ஸ். பைரவா, என்ன நீ ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கல? உனக்கு என்னையா தெரியும் இதெல்லாம் ஜாலியா? அவன் எதுக்கா என்ன வர சொன்னேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எவன் சொத்தை கொள்ளையடிக்கணும், யாரு தாலியா இருக்கணும், எவன் தலையை அறுத்து கொண்டாந்து முன்னால வைக்கணும் சொல்லு. மோகன்லால் சேட். மோகன்லால் சேட்? எஸ், இதோ அவன் அட்ரஸ். மோகன்லால் சேட். இவனை அட்ரஸ் இல்லாம ஆக்கணும், அவ்வளவுதானே? டன். இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்திருக்க இந்த தேவை கேட்குது. Come on, girls. All of you get out. Bye. Sabash, Bhairava.
காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டியே. ஆமா, பணத்தை என்ன செஞ்ச? பணத்தை என்ன செய்த? கொலையை எப்படி செய்த? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன இழிச்சவாயனா? மிஸ்டர் வேதாச்சலம், நீ போடுற தூண்டில இந்த மீன் மாட்டாது நாயனா. எங்க என்னுடைய பங்கு? ஏன் இப்படி அவசரப்படுற? முதல்ல விருந்து, அப்புறம் பரிசு. எல்லோரா சிற்பமே வந்து மடியில விழுது, எடுத்து ரசிக்க வேண்டியதானே? வேதாச்சலம், இது எனக்கு தேவையில்லை. வேற என்ன தேவை? கனகா வீடு. தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காத. அப்ப ஏன் தயவு உனக்கு தேவையில்லை? அப்படி சொல்லாத. எனக்கு நீ ஒரு கண்ணு, கனகா வீடு ஒரு கண்ணு. எனக்கு எப்பவுமே கனகா வீட்டு மேலதான் கண்ணு. முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி, எடுத்துக்க. தேங்க்யூ. ஆனா மோகன்லால் விஷயம் வெளியே. ரெண்டு பேருக்கு எந்த ஊர்? மணிமங்கலம். செலவுக்கு பணம். ஜாகிரதையா ஊருக்கு போய் சொல்லணும், தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும். நான் வரேன். மறுபடியும் ஏன் இங்க வர? போ. நான் கண்ணனூங்க. கல்லாலே அடிப்பேன். கண்ணனூரா? ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? உனக்கு இங்க வேலை இருக்க, ஒழுங்கா மரியாதை அப்படி இல்லை. நெடுஞ்ச வரைக்கும் போதும், போ. நீங்க எல்லாரும் எங்க போகணும்? நாங்க எங்க போக முடியும்? இந்த குப்பையில கிடந்த எங்களை எப்படிங்க குடும்பத்துல சேர்ப்பாங்க? வாழ்க்கையில வழிக்கு விழுந்தவங்க, வாழ வழி இல்லாதவங்க, மானத்தோட உழைச்சி பழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறேன். நீங்க எங்கேயும் போக வேணும், இங்கே இருக்கு. நீ எங்க போகணும்? நான் எங்க போக முடியும்? இத்தனை வருஷமா எங்க போயிருந்தேன், எப்படி இருந்தேன்னு என் தாயும் தம்பிகளும் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்கேயாவது போறேன், ஆனா இந்த இடத்துல மட்டும் இனிமே நான் இருக்க மாட்டேன். அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எனக்கு வேண்டிய பையன் கம்பவுண்டரா இருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு காகிதம் தர்றேன். நீங்க அதை எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? சரி தம்பி, நான் அப்படியே போறேன். எங்கடா நடுவ பாக்குற? உனக்கு உள்ள வேலை இருக்கு, போடா. கொஞ்சம் கையை பிடிச்சு விடு. போறட்டா, ரொம்ப பரமா. நல்லா இருக்கீங்களே? உடம்புக்கு என்ன? இங்க கம்பவுண்டர் கோபி. ராஜாக்கு எப்படி நல்ல பேர் வரும்? அதை பத்தி என்ன விஷயமா வந்தீங்க? உங்க சிநேகிதர் இந்த லெட்டர் கொடுத்திருக்காருங்க. சிபார்சா? வாத்தியார் வேலைக்கு சிபார்சு, மெடிக்கல் சைடு சிபார்சு, எதுக்கு எடுத்தாலும் சிபார்சு. காலம் கெட்டு போச்சு. இப்படி கொண்டாங்க. ஆடே, முருங்காப்பை எழுதியிருக்கான், நல்லாவே எழுதியிருக்கான். ஓஹோ, குட். நீங்க இங்கே இருக்கலாம், ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். டாக்டர் நம்ம பையதான், நான் சிபார்சு பண்றேன், வேலைக்கு வச்சுக்கோ. கோபி, இப்பதானே சொன்னேன், இவர் இல்லாம நான் இல்ல. யாருங்க? பாவம், என்ன மாதிரி ஒரு அனாதை. வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம ஆஸ்பத்திரியில ஒரு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். ஆதரவில்லாத அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கத்தானே இந்த ஆஸ்பத்திரியே நடக்குது. நீங்க தாராளமா இங்க இருக்கலாம். ஒரு ஊனம் ஏற்பட்டாலும் தாய்க்கு அது பிள்ளைதானப்பா. நீ எனக்கு எப்பவும் சீதானா. தாதா, என் தம்பிங்க எங்க இருக்காங்க? எங்க அம்மா எப்படி இருக்காங்க தாதா? சீதா, நான் இந்த கேள்விக்கு எப்படிமா பதில் சொல்லுவேன்? உன்னை பிரிஞ்ச வேதனையில உங்க அம்மா அன்னைக்கே இறந்துட்டாங்க. கடவுளே, ராமு எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா உன் தம்பி ராஜா நல்லா இருக்கான். அவன் எங்க இருக்கான் தாதா? இங்கதாம்மா இருக்கான். டாக்டர் ராஜா வேற யாரும் இல்ல, உன் தம்பி தான்மா. ராஜா என் தம்பி. என் தம்பி ஒரு டாக்டரா? தாதா, உன் தம்பியை சாதாரணமா நினைச்சிடாதம்மா. இந்த காமராஜ் நகரே அவன் ஒரு தவப்புதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் நாம் பட்ட துன்பம் எல்லாம் மறந்து போச்சு தாதா. சீதா, உன்னை பத்தி அவன் நினைக்காத நேரமே கிடையாது. உன்னை பார்த்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? வேண்டாம் தாதா, என்ன அவன் தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் உயிரோடு இருக்கிறதா அவனுக்கு தெரிய வேண்டாம். கௌரவமா இருக்கிற அவன் பேருக்கு என்னால களங்கம் வரவே வேண்டாம் தாதா. சீதா,
உன் வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தை அவ தவறா நினைச்சு உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாமா? இல்ல தாதா, போன என் சரித்திரம் அவனுக்கு தெரிய வேண்டாம். கூட பிறந்தோம். நான் இத்தனை வருஷம் எங்கேயோ பிரிஞ்சிருந்தேன். இப்ப கூட இருந்தோம். நான் அவனை தம்பின்னு கூப்பிட முடியாத நிலையில இருக்கேன். இப்படியே விலகி இருந்து என் தம்பியோட பெருமையையும் புகழையும் பார்த்துட்டு செத்து போயிடுறேன். சீதா, தாதா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னம்மா? நான் யாருங்கிற உண்மையை அவனுக்கு நீங்க சொல்லவே கூடாது. சீதா, சத்தியம் செய்து கொடுத்துட்டா அதை என்னால காப்பாத்தாம இருக்க முடியாதுமா. அதே மாதிரி உண்மையை ரொம்ப நாளைக்கு உன்னால மறைச்சு வைக்கவும் முடியாது. ஆனா நீ யாருங்கிற உண்மையை உன் தம்பி கிட்ட நான் சொல்ல மாட்டேன். போதுமா? தாதா, இன்ஸ்பெக்டர், என்ன ராத்திரில திருடம் மாதிரி அங்கேயும் இங்கே ஒலாத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலன்னா என்ன மாதிரி ஆட்களை தான் பிடிப்பீங்க. உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர்றியா? தாராளமா வர்றேன். வாரண்ட் இருக்கா? ரொம்ப கெட்டிக்காரனா இருப்ப போல இருக்க. இல்லாட்டி உங்க முன்னால நடமாட முடியுமா? உன் பேர் என்ன? பட்டாக்கத்தி பைரவன். போய் சொல்றேன். எங்க அப்பா வச்ச பேரியா? நான் ஏன் மாத்தணும்? என்னைக்காவது ஒரு நாள் உன் கையில நான் விலங்க மாட்டியே தீருவேன். என் கையில விலங்கா? இன்ஸ்பெக்டர், இது விலாங்கு மீன் உங்க கையில கிடைக்காது. வர்றேன். குட் லக். சோடா. தாதா, என்ன ராஜா, அந்த அம்மாவை பாத்தீங்களா? நம்ம கோபி தான் அவங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தது. சேர வேண்டிய இடத்துலதான் கொண்டு வந்து சேர்த்திருக்கான். தாதா, அந்த அம்மாவை பார்த்தா எங்க அக்கா சீதா மாதிரியே இருக்கு. ராஜா, நீ எப்போ உங்க அக்கா சீதாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கீல்ல, அதான் உனக்கு யார பார்த்தாலும் உங்க அக்கா மாதிரியே இருக்குது. உண்மைதான் தாதா. அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனாலதான் அவங்கள எனக்கு சிஸ்டர் ஆக்கிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. இப்படி ஒரு சகோதரன் அவளுக்கு கிடைச்சிருக்கானே, நான் தான் கொடுத்து வைக்காதவன். ஏன்பா அப்படி சொல்றேன்? என் கூட பிறந்த சகோதரியை என்னால பார்க்க முடியல. அப்படி சொல்லாத ராஜா, அப்படி சொல்லாத. நீ ஒரு சகோதரி இழந்து வருத்தப்படுற, அதை மறக்கிறதுக்காகத்தான் இந்த சகோதரி அல்ல அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். இந்த பாரு ராஜா, அழாம ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு பந்து வாங்கி கொடுப்பேன், மிட்டாய் வாங்கி கொடுப்பேன். ஓகே, திரும்பிக்க அந்த பக்கம், திரும்பிக்க. வெரி குட். இப்படி இருப்பாங்கம்மா. ஓ சாரி. சிஸ்டர், உங்களை தான் கூப்பிட்டேன் சிஸ்டர். தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க டாக்டர். ஏ? நான் அதுக்கு தகுதி இல்லாதவ. இந்த மாதிரி பொது சேவைக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் நான் சிஸ்டர்னு தான் கூப்பிடுவேன். என்ன மட்டும் நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க டாக்டர். உங்க பேர் என்ன? சீதா. சீதா? எங்க அக்கா பேரு கூட தான். ஆனா என் பேருக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை டாக்டர். உங்களுக்கு யாருமே இல்லையா? இருந்த ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரு தம்பி இருக்கான். ஆனா அவனை விட்டு பிரிஞ்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி வாழ்றதுல உங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கு? எனக்கு ஏதோ ஒரு வகையில நிம்மதி இருக்கு. அதே சமயம் உங்க தம்பி மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்கும். டாக்டர், உங்க தம்பி மாதிரியே நானும் எங்க அக்காவை பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அன்பு தெய்வம் இப்ப எங்க இருக்குதோ, முதல் தடவை அவங்கள பார்த்தோன்னே எனக்கு எங்க அக்கா ஞாபகம் தான் வந்தது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடட்டுமா? வேண்டாம் டாக்டர், தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்காங்கிறதையே நான் மறக்க நினைக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கிறத என்னால மறக்க முடியல. இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேருமே துரதிருஷ்டசாலிங்க. நீங்க அக்காவை பிரிஞ்சிருக்கிறீங்க, நான் தம்பியை பிரிஞ்சிருக்கிறேன். சிஸ்டர். டாக்டர், கொஞ்சம் சன்னமா சன்னமா எடுங்கம்மா. நூல் நோக்கத்தெல்லாம் கயிறு திரிக்கிறீங்களே. யாரு கேட்டா? நீங்க வணக்கத்தை பட்டாக்கத்திக்கு சொல்லுங்க. இந்த வேதாசனத்துக்கு உழைச்சு உழைச்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். கடைசியில கழுத்த அறுத்து விட்டானே. என்ன புறம்பிட்டு இருக்க? 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் அறுத்தாவளா? எனக்கு வேலை செஞ்ச பழக்கம் இல்லையே. ஆமா, பொத்தியார வேலை வாங்கியே பழக்கப்பட்டவ. 3 எண்ணி முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாவணும். என்னையா அது கொடுமையா இருக்கு.
முருங்காய் நறுக்காத, என்ன நறுக்கிற மாதிரி இருக்கு. பூசணிக்காய் நறுக்கு. ஏடா மாவு ஆட்ட, மாவு இப்படி ஆட்டணும், இப்படி இல்லடா, சரிடா? 10 படி ஆட்டத்துக்கு இவ்வளவு நேரமா? நீ வந்து இங்க உட்காந்து ஆட்டி பார்த்தா தெரியும்டா. பட்டா கத்தி வர நேரம் ஆச்சு, அதுக்குள்ள ஆட்டி முடிக்கிறோம். இல்ல 2 பேரும் சதக் சதக். ஏன்பா அவர்தான் அப்படின்னா நீ ஏன்பா சிரிக்கிற? அவர் பட்டா கத்தி பிச்சுவா கத்தி அப்படித்தாடா ஆட்டு. ஐயோ, இந்த நிலைமை வந்துருச்சு. கனகா, பாத்தியா நம்ம விதிய? ஒரு குத்து வாங்கினா 9 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். இவெல்லாம் எப்படி பேசிட்டு போறான்? நீ ஒரு ஆம்பளை, உன் முகத்துல மீறிட்டு என்ன சொல்ற? உன் உருமுன மிரட்டலாம் பொம்பளைங்க கிட்ட தான். உன்ன மாதிரி ஆம்பளை தானே பட்டா கத்தி, உன் வீரத்தை அவன்கிட்ட காமிக்கிறதானே. அவ்வளவு கேவலமா அவன் நினைச்சுட்ட. அவன் வரட்டும், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இப்பதான் மாஸ்டர் வீடே ஆசிரமம் மாதிரி இருக்குது. என்னடா உருமல் திமிரா? ஆமா திமிருதான். நீ எப்ப ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? என்னால உன்னத்தை அடிக்க முடியும், ஆம்பளை எல்லாம் அடிக்க முடியாது. அடியே விழுந்தா அதுக்கப்புறம் போறது மாதிரி கத்துற. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன விடுங்க. எப்படி வெளியே போவேன்? 4 பேர் பார்த்து சிரிப்பாங்களே. ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. டாக்டர்யா, டாக்டர்யா, செத்து போயிடுவோம் போல இருக்கு. டாக்டர்யா, இவனை கொஞ்சம் காப்பாத்துங்க. வேற எங்கேயாவது எடுத்துட்டு போ. நான் இந்த கேஸை கவனிக்க முடியாது. எடுத்துட்டு போ. நில்லுங்க, எடுத்துட்டு போவேன். ராஜா, உயிரே போனாலும் என் கடமையில இருந்து தவற மாட்டேன்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்ப உயிர் போற நிலைமையில ஒரு நோயாளி வந்திருக்கிறான், அவனை கவனிக்க மாட்டேன்னு சொல்லி அது நியாயமா? தாதா, அவன் செய்த பாவத்துக்கு தான் அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. நான் அவனை காப்பாற்ற மாட்டேன், காப்பாற்ற மாட்டேன். ராஜா, நீ ஒரு டாக்டர். தாதா, அவன் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டப்பா. ராஜா, உன் உதட்டுல கசியிற ரத்தம், உன் கண்ணுல தெரியிற வஞ்சம், இது 2மே சொல்லுதுப்பா அவன் யாருன்னு. உன் குடும்பம் அழியறதுக்கு காரணமா இருந்தவங்க அவனு ஒருத்தன், அப்படித்தானே? தெரியுதுப்பா, தெரியுது. தெரிஞ்சுமா அவரை காப்பாத்த சொல்றீங்க? ஆமாப்பா,
பகைவனுக்கு அன்பு காட்ட வேண்டிய ஒரு புனிதமான தொழிலை நீ படிச்சிருக்க. உன்னை போல ஒரு டாக்டருடைய கண்ணுக்கு எதிரிய நண்பனும் ஒன்னா தப்பா தெரியணும். ராஜா, இப்ப இங்க வந்திருக்கிறது உன் எதிரி இல்லப்பா, உயிருக்காக மன்றாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனித ஜீவன். அதை மறந்துடாத ராஜா, அதை மறந்துடாத. மறக்கக்கூடிய சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுக்கலையே தாதா. கொடுத்திருந்தா என்னைக்கும் நான் மறந்திருப்பேன். என்னால மறக்க முடியல தாதா. என் மனசுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கொடுமையான சம்பவத்தை என்னால மறக்க முடியல தாதா. டாக்டர், பரிசுத்தமான உங்க மனசுல இப்படி ஒரு பழி எண்ணமா? மனசு வேற, மனசாட்சி வேற. என் மனசு என்ன மனிதனா இருக்க சொல்லுது, மனசாட்சி என்ன மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு மனசாட்சியே இல்லை டாக்டர். சிஸ்டர், அவன் யார் தெரியுமா? என் கண்ணுக்கு முன்னாலேயே எங்க அக்காவை அவமானப்படுத்தின சிஸ்டர். என்னால அதை மறக்க முடியல. டாக்டர், நான் மட்டும் உங்க அக்காவா இருந்தா இந்த நிலைமையில அவனை காப்பாத்துன்னு சொல்லுவேனே தவிர வஞ்சம் தீர்த்துக்கன்னு சொல்லவே மாட்டேன் டாக்டர். நர்ஸ், இந்த ரத்தம் எந்த குரூப் டெஸ்ட் பண்ணுங்க. பி குரூப் டாக்டர். பி குரூப் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கா? இல்லையே டாக்டர். ஓகே, என் ரத்தம் பி குரூப் தான். வாங்க. வசந்தி, எங்க போறேன்னு கேக்குறீங்களாப்பா? அதான் எனக்கு தெரியுமே. நீ அங்க போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அப்புறம் ஏன்பா என்ன டாக்டருக்கு படிக்க வச்சீங்க? உன்னை படிக்க வச்சது அந்த பட்டினி கூட்டத்துக்கு சேவை செய்யறதுக்கும் அந்த பையனோட சேர்ந்து சுத்துறதுக்கும் இல்ல. அப்பா, ஏன்பா அவர் இப்படி வெறுக்கிறீங்க? அவரோட தங்கமான மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்கப்பா. தங்க மனசுல இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு தேவை பணம், அது அவங்கிட்ட இல்லையே. ஒரு பெண்ணுக்கு தேவை நல்ல குணம், அது அவர்கிட்ட இருக்கே. அப்போ நான் சொல்ற பேச்ச நீ கேட்க மாட்டியா? தகப்பன் பேச்ச ஒரு மக கேட்டுத்தான் ஆகணும். அதே சமயத்துல மகளுடைய விருப்பத்தை தகப்பன் நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? நீ சாக்கடையில குதிக்க போறேன்னு சொல்றியா? இல்லப்பா, நான் கங்கையில குளிக்க போறேன்னு சொல்றேன். அது ஒரு புனிதமான ஜீவநதி. அத பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. வசந்தி, நேத்து சந்திச்ச ஒத்தனுக்காக பெத்த தகப்பனை இழக்க போறியா? அப்பா, இனிமே நீ அங்க போன இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அது மட்டுமல்ல, என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. இதுதான் உங்க முடிவுன்னா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இது வரைக்கும் அவர் என்ன விரும்பாம இருந்தது காரணம் நான் பணக்காரிங்கிறதுக்காகத்தான். இப்ப நீங்களே என்ன ஏழை ஆக்கிட்டீங்க. இனிமே அவரை சந்தோஷமா ஏத்துக்குவேன். வரேன்ப்பா. வசந்தி,